இதுல இந்த வீலிங் எல்லாம் பண்றாங்களே 2 வீலர்ல, அந்த மாதிரி நம்ம ரேஸ் பஸ்ஸோ பெரிய சாகசமும் எல்லாம் பண்ண வர்றதுல நம்மளுக்கு பொறுப்பு, நம்ம சொன்ன மாதிரி ஒரு பெற்றோருக்கு குழந்தைகளை காக்கக்கூடிய பொறுப்பு என்ன இருக்கோ அந்த பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அதனால அந்த இடத்துல நம்ம சாகசம் பண்ண முடியாது. இவ்வளவு வீலிங் பண்றானே, அவன் குழந்தைய வச்சு என்னைக்கா வீலிங் பண்ணிருக்கானா? பாத்திருக்கீங்களே, வீலிங் பண்றான், ஒரு டயரை தூக்கிக்கிட்டு ஒரு டயர்ல ஓட்டுறான், ஜம்ப் பண்றான். அப்படி பண்ற எதையாவது அவனோட 2 வயசு குழந்தைய, 3 வயசு குழந்தைய, 4 வயசு குழந்தைய வச்சுட்டு பண்ணிருக்கானா? பாத்திருக்கீங்களா? பண்ண மாட்டான். ஆனா அந்த பெற்றோர்கள் எல்லாரும் அந்த 4 வயசு குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தானே? அப்ப நம்மளுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கணும்? ஒரு சாகசம் பண்றவனே, தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணி சாகசம் பண்றவனே அவன் குழந்தைய பிடி வச்சுட்டு பண்றது இல்ல. அப்ப நம்ம எதுக்கு ரேஸ் மாதிரி ஓட்டணும்? ஏன் அபரிமிதமான வேகத்துல போகணும்? தேவையே இல்ல. நம்ம ரேஸ் போகவே இல்ல. பாதுகாப்பா குழந்தைகளை கூட்டிட்டு வரோம், திருப்பி கொண்டு வந்து விட போறோம். நம்மளுடைய டியூட்டி என்னவோ அதை கரெக்டா பண்ணணும். என் டியூட்டி என்னங்கிறது உணர்ந்ததுனால நம்ம கிட்ட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பொறுப்பு எனக்கு இருக்கு மாவட்ட ஆட்சியர்ங்கிற முறையில. அதே போல நீங்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து தயவு செய்து செயல்படணும். அப்படிங்கிற இந்த 3 விஷயங்களையும் நீங்க கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க புது டிரைவர் தான். அதற்கான அர்ப்பணிப்பும் அதற்கான ஒரு பொறுப்பும் நீங்க எடுத்துக்கிட்டு உங்க ஸ்டேரிங்க சாமி கும்பிட்டு தொடரணும். நான் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறத உங்க வண்டியில ஏறும் போதே கழட்டி வச்சுட்டு போயிருக்கு. அதுதான் உங்களுக்கு அஜாக்கிரதையா கொடுக்கும். அந்த நீங்க 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு ஒரு அலட்சிய போக்க கொடுக்கும், அஜாக்கிரதையா கொடுக்கும். சோ அதை தெளிவா சொல்லிட்டு உங்களுக்கு திரும்ப திரும்ப உங்க மனசுல பதியணுங்கிறதுக்காக. எனவே இந்த இதுல சொல்லியிருக்க அரசு கொடுக்கப்பட்ட அனைத்து விதிமுறைகளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. எந்த தருணத்திலையும் வாகனங்களை, பள்ளி வாகனங்களை நிறுத்தி காவல்துறை, போக்குவரத்து துறை, வருவாய்த்துறை எல்லாருமே செக் பண்ணுவாங்க. தயவு செய்து அதுல நோ காம்ப்ரமைஸ். நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்றதுதான். ஆரம்பத்துல எப்படி ஆரம்பிச்சேன், நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கறத, முடிக்கும் போதும் அதே தான் சொல்றேன், நோ காம்ப்ரமைஸ். தவறு நடந்துச்சுன்னா மன்னிப்பு கிடையாது. அதை மட்டும் தெளிவா நீங்க மனசுல வச்சுட்டு தொடர்ந்து பண்ணுங்க. நன்றி.